ஹாய் வாங்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி எல்லோரும் அரை கிலோ 1 கிலோ அந்த மாதிரி ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. 1/4 கிலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ அளவுன்னு சரியாக தெரியாது. நம்ம அந்த 1/4 கிலோ அளவுக்கு சரியான அளவோட டேஸ்டியாக ஒரு பிரியாணி பண்ணலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆம்பூர் பிரியாணி முதல் ஆண்டிவிட்டி பிரியாணி வரை. சூடாறதுக்குள்ள பிரியாணி சாப்பிடு. பிரியாணி தான் வேணுமா? இந்த தோசை இட்லிலாம் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு பிரியாணி வேணும். மட்டன் சிக்கன் எப்போ பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி பிரியாணி. வா பிரியாணியை தப்பா பேசாத. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, குஸ்கா, பிரியாணின்னு எழுதி வச்சு தக்காளி சாதம் கொடுத்தாலும் பிரியாணின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்ற இரண்டா இது. தீமூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி நெய்யூத்தி நேசம் கொட்டி படைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி. ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கழுவி ஒரு 25 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கழுவுவோம் வாங்க. சின்ன ஃபேமிலியாக இருக்கும், 2-3 பேர் தான் சாப்பிட்ணும். அதுக்கு நிறைய செஞ்சால் ஐயோ வீணாக போயிடுமே. நம்ம ஒரு 1/4 கிலோ தான் வீட்டில் செய்யணும். அதுக்கு வந்து சரியாக அளவு தெரியாது. அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு 1/4 கிலோ அளவு தகுந்த மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த தண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வச்சு நம்ம சிக்கன் கழுவிக்கலாம். கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். அது ஊறட்டு, ஒரு 25 நிமிஷம் ஊறட்டு. 1/4 கிலோ அரிசிக்கு கரெக்டாக 1/4 கிலோ சிக்கனுங்க. அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ 1/4 கிலோ சிக்கனு பிரியாணிக்குன்னு சொன்னால் கடைக்காரங்க கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வெட்டி தருவாங்க. இதை நம்ம இப்போ கழுவிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முதல் தண்ணி மட்டும் நான் சாதா தண்ணி வச்சு கழுவிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கழுவிக்கலாம். அப்போ அந்த சிக்கனில் ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அது இல்லாமையும் அந்த அரிசியோட சத்தெல்லாம் அதில் இறங்கும் பாருங்கள். அப்போ சிக்கன் வேகும்போது நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த அரிசி கழுவுன தண்ணியை வீணடிக்காமல் அதில் கழுவுறது. 3வது தண்ணி நம்ம கேன் வாட்டர் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் கழுவியாச்சு. இது ஒரு வாரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/4 கிலோ அரிசிக்கு 100 கிராம் தக்காளி எடுத்துங்க. அதே மாதிரி 100 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துங்க. ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் லைட்டாக மட்டும் இப்படி மேல்ட்டால கீறிங்க. அப்புறம் இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு கொத்துக்கு மல்லி இலை, கொஞ்சமாக ஒரு 10-15 அளவு புதினா, அவ்வளோதான். பாருங்க, அந்த வெங்காயத்தை இப்படி கையை வச்சு நல்லா உறுத்து எடுத்துங்க. அப்போ தான் அப்படி ஒன்றுனா இருக்கணும் வெங்காயம். அப்போ தான் பிரியாணிக்கு வதங்கும் போது சட்டுன்னு ஈஸியாக வதங்கும். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணுற ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு குக்கர்லேயே தான் பண்ணி காட்டுறேன். நல்லா உதிரியாக நல்லா வருங்க. இப்போ குக்கரை வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோல்டு வின்னர் வாசனை இல்லாத ஆயில், இது ஹீட் ஆகட்டும். இந்த ஆயில் கூடயே வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதையும் போட்டுடலாம். நல்ல இந்த ஆயில்லையே பொரிஞ்சு வரணும், பொன்னிறமாக வரணும் வெங்காயம். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல சுருண்டு பொன்னிறமாக வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பொரியணும். இந்த ஸ்டேஜில் தான் நான் இந்த பிரியாணி இலை இருக்குது பாருங்கள், இதை போடுறேன். ஒரு சின்ன இலை அதை 2ஆக பிரித்து இதில் போடுறேன். இது போதும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதில் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புதினா இலை, அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாத்தூள் அதை போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும். முதல்ல இந்த மிளகாத்தூள்லாம் போட்டால் தான். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை இதில் போட்டுடலாங்க. அதுவும் லைட்டாக இப்படி ஒரு பிரட்டிட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்குறோம், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். போட்டு இதோட நல்ல அந்த மசாலா எல்லாம் இதில் பிடிக்கிற மாதிரி வதக்கிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போது கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல இந்த மசாலாவோட இந்த சிக்கனு உப்பு எல்லாம் சேர்ந்து அதில் உரைக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியத்தில் வச்சு
குக்கரை லைட்டாக மூடி வச்சிடலாம். சும்மா அப்படியே மேல்ட்டால மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், இந்த சிக்கன் வந்து நல்ல மசாலாவோட பிடிச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ தான் நல்ல வேகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை அப்படியே வடிகட்டி எடுத்துட்டேன். அந்த தண்ணியை இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம 1/4 கிலோ அரிசி எடுத்தோம். கரெக்டாக அந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் வந்துச்சு. அதே அளவுக்கு 1 இது தண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 கிண்ணம், அப்படி 1.5 கிண்ணம் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1க்கு 1.5 கணக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா ஃபோல்ஸாக வச்சு விட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் பார்த்துக்கணும். அப்படி புளிப்பு பத்தலைன்னு வச்சிங்களேன், நம்ம லெமன் 2 சொட்டு போட்டுக்கலாம். எப்போவுமே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் போடும்போது அப்படி ஈக்குவலாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த ஸ்டைலில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசி அப்படியே போட்டுடலாம். போட்டு அப்படியே வலிக்காமல் லைட்டாக ஒரு கிளறிக்கலாம். எனக்கு வந்து அந்த 100 கிராம் கரெக்டாக 100 கிராம் தக்காளி புளிப்பு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் லெமன் ஊற்றலை. சில தக்காளி புளிப்பு இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். அதுக்கு தக்கன பார்த்து நீங்கள் போட்டுங்க. அப்படி கம்மியாக இருந்ததுனா மட்டும் ஒரு 2 சொட்டு மட்டும் லெமன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டு. நல்லா கொதிக்குது. நான் எந்த ஒரு மசாலாவும் இதில் நான் சேர்க்கலை. வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. வேறு பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்கலை. இதுதான் பாய் வீட்டு ஸ்டைலுங்க. பாய் வீட்டில எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ இந்த ஈக்குவல் இருக்கும்போது நம்ம கரெக்டாக இந்த குக்கரை மூடி வச்சிடலாங்க. விசில் போடுறதுக்கல்ல இந்த ஹோல்ஸில் லைட்டாக 2 சொட்டு ஆயில் ஊற்றிங்க. இப்போ விசிலை போடுங்க. ஸ்டவ்வை மீடியத்துக்கும் குறைவாக வைங்க. ஒரே விசிலுங்க. இப்போது பிரியாணியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஆவி பறக்க சூப்பர் வாசனையாக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குது. குக்கர்லேயே நம்ம உதிரியாக சூப்பராக பண்ணிட்டேன் பாருங்கள். தீமூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நெய் ஊத்தி நேசம் கொட்டி படைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. நான் சொல்லி தந்த மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லாம் போய் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. டேஸ்ட்டாக பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க. செஞ்சு அசத்துங்க. இந்த பாருங்கள், இதே மாதிரி ஒரு 65 ரைத்தாவை வச்சு ஒரு குலோப் ஜாமோ ஏதோ ஒரு ஸ்வீட்டோ ஒன்று பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்களை அசத்திடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.